ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. சித்தர் சிவவாக்கியர் உணர்ந்து கொண்ட கடவுள் யார்? அந்த சிவம் நம் உடலில் எங்கே இருக்கிறது? அனைத்து உண்மைகளையும் வள்ளலார் உடைக்கிறார். நமது உடலில் இதயத்திற்கு மேல் 2.5 அங்குல இடமான கண்டத்தில் மகேஸ்வரன் இருக்கிறார். இவர் 4 மாற்று பெற்ற சிற்றணு. அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவம் இருக்கிறார். இவர் 5 மாற்று பெற்ற சிற்றணு. அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் புருவ மத்தியில் விந்துவும், அதாவது சக்தி நிலையை அடைந்த சிற்றணுக்கள். அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும் இருக்கின்றன, அதாவது சிவம் என்ற நிலையை அடைந்த சிற்றணுக்கள். இந்த சிவம் நிலையை அடைந்த சிற்றணுக்களை தான் சித்தர் சிவவாக்கியர் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என பாடுகிறார். அப்படியென்றால் சித்தர் சிவவாக்கியர் பாடிய கடவுள்தான் எங்கும் பூரணராகி விளங்கி நிற்கும் இயற்கை உண்மை கடவுளா? நீங்கள் அப்படி நினைத்து கொண்டால் அது உண்மையல்ல. இந்த புருவமத்தியின் 2.5 அங்குலத்தில் நாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்தும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தமும், அதிக்ராந்தமும், சுத்தமும், சௌமனமும், துவாத சாந்தம் முதலானவைகளும், ஆதிதத்தில் சுத்த சிவமும் உள்ளது. அந்த சுத்த சிவம்தான் இயற்கை உண்மை வடிவினராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த ஆண்டவரிடம் 2.5 கலந்து கொண்டு அந்த இயற்கை உண்மை ஆண்டவனாகவே ஆகியவர்தான் அருட்பிரகாச வள்ளலார். அந்த இயற்கை உண்மை கடவுளை இதுவரை எந்த சித்தனும், எந்த யோகியும், எந்த ஞானியும், ஏன் எந்த கடவுளும் இதுவரை கண்டதில்லை. நாம் வணங்குகின்ற சித்தர், யோகி, ஞானி, கடவுளர் முதலானவர்களெல்லாம் திக்ராந்தம் அதிக்ராந்தத்தில் உள்ள கடவுளை கூட கண்டதில்லை.